Hi friends, hastroking YouTube channel நான் உங்க விமலா. இன்னைக்கு வந்து நம்ம சோரட்டி ரெசிபி தான் பார்க்க போறோம். மினியேச்சர் குக்கிங் வந்து சும்மா ட்ரை பண்ணிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஜீரகம் எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஆட்டோட அந்த சுவரொட்டி இதான் ஸ்ப்ளீன் சொல்லுவாங்க. இப்போ சுவரொட்டி ஃப்ரை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். இப்போ அடுப்பு நல்லா எரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கடாயை வச்சிடலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். காஞ்ச மிளகா,
இப்போ வந்து அந்த ஆட்டோட சுவரொட்டி அந்த கோட்டுடைய ஸ்ப்ளீன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறது கிடையாது. அந்த எண்ணெயில் தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், கறி லீவ்ஸ். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு. இதை வந்து ரொம்ப அடிப்பிடிக்க விடாமல் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறணும். இல்லை நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, அந்த எண்ணெயிலே தான் அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு ஆட்டோடைய சுவரொட்டி வந்து மல்டி யூசஸ், நிறையா வந்து மெடிசன்ஸ் யூசஸ் இருக்குது அதில். நார்மலாக வந்துட்டு WBC RBC கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்க, ரத்த சோகை இது மாதிரி இருக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த சுவரொட்டி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கவுண்ட் எல்லாம் ரொம்ப அதிகமாகும். அதே போல் வந்துட்டு ஓல்டு ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுனா வந்துட்டு ரிமூவ் பண்ணும். அதாவது டேமேஜ் ஆன செல்ஸ் இருந்தால் கூட அதே ரிமூவ் பண்ணும். புதுசாக வந்துட்டு RBC ரெட் பிளட் செல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வந்து கேர்ள்ஸ்க்கு, அப்புறம் கன்சீவாக இருக்கவங்க, அவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சுவரொட்டி பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சுருக்கேன், படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு பெஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.